வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிட்ரூ அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் கிரிப்டோவில் நிறைய வேலட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக. அந்த வகையில் இந்த பிட்ரூ எக்ஸ்சேஞ்சரையும் நம்ம இப்போ சைன்அப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, நீங்கள் வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். அதில் சைன்அப் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி மூலமாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனே அடுத்து ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? உங்கள் இமெயிலை கொடுத்த உடனே உங்கள் இமெயில் மூலமாக லாகின் ஓப்பன் ஆகிக்கிறோம். ஓப்பன் ஆன உடனே அலோ அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. இப்போ உங்களுடைய ஆப்போடைய லெஃப்ட் சைடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அன்வெரிஃபைன்னு இருக்கும். ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் அன்வெரிஃபைன்னு இருந்ததுன்னா உங்களால் கிரிப்டோ டெபாசிட்டோ டைட் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த அன்வெரிஃபைடை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 2 லெவலில் நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் அப்லோட் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். செகண்ட் லெவலுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சேஃப்டி பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா லிமிட் தான். விட்ராயல் லிமிட் கொஞ்சம் அதிகமாகும் 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் லெவல் 1 இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட்டு பேக்கு, உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் உங்கள் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் ஐடி கார்டு கொடுக்காம பாஸ்போர்ட் கொடுக்குறீங்கன்னா பாஸ்போர்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்போர்ட்டை ஃபோட்டோ காப்பியை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். டன் கொடுத்த உடனே அடுத்த பேஜ் இந்த மாதிரி வரும். ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் லெவல் 2 அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுட்டு உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் அது அண்டர் வெரிஃபைன்னு இருக்கும். ரைட்டுங்களா? ப்ராசஸிங்னு உங்களுக்கு ஷோ ஆகும். ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனில் பெண்டிங் இருக்கும். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ட் தான். ஒரு 10 மினிட்ஸ்லேயே திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வெரிஃபைடுன்னு ஆயிரும். வெரிஃபைடுன்னு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிரிப்டோ டெபாசிட் பண்ணுறது, விட்ராயல் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான சைனப் லிங்க் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சைனப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிட்ரூ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சைன்அப் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன்.